This is more than legacy. This is a source of inspiration, sharing the journey of discovery. PSN College of Engineering and Technology. ஒவ்வொரு பிரதமரின் அமைச்சரவையிலும் தமிழகத்திலிருந்து எத்தனை பேர் அமைச்சர்களாகி உள்ளனர் என்பதை தற்பொழுது பார்க்கலாம். முதல் பிரதமர் நேரு தலைமையிலான அமைச்சரவையிலிருந்து 1991 அமைந்த நரசிம்ம ராவ் அரசு வரை தமிழகத்திலிருந்து 5 அல்லது அதற்கு கீழான எண்ணிக்கையிலேயே மத்திய அமைச்சரவையில் இடம் கிடைத்திருக்கிறது. 1996க்கு பிறகு இந்நிலைமை வேகமாக மாறியது. 1996இல் தேவகவுடா அமைச்சரவையில் தமிழகத்திலிருந்து 8 அமைச்சர்கள் இடம்பெற்றனர். 1997இல் குஜராத் அமைச்சரவையில் இது 9ஆகவும் பின்னர் அமைந்த வாஜ்பாய் அமைச்சரவையில் இது 7ஆகவும் இருந்தது. 1999இல் 3வது முறையாக வாஜ்பாய் ஆட்சி அமைத்தபோது தமிழகத்திலிருந்து 12 நபர்களுக்கு அமைச்சரவையில் இடம் கிடைத்தது. 2004இல் மன்மோகன் சிங் அரசில் இது 13ஆக அதிகரித்த நிலையில் 2009இல் மன்மோகன் சிங்கின் 2வது ஆட்சி காலத்தில் தமிழக அமைச்சர்களின் எண்ணிக்கை 11ஆக குறைந்தது. எனினும் 2014இல் தனி பெரும்பான்மையுடன் கூடிய மோடி அரசில் தமிழகத்திலிருந்து தேர்வான பொன் ராதாகிருஷ்ணன் மட்டும் இணையமைச்சரானார். 2019இல் தமிழகத்திலிருந்து எல் முருகன் மட்டும் மத்திய அமைச்சரவையில் இடம்பெற்றார். இம்முறையும் நிர்மலா சீதாராமன் அமைச்சரானாலும் அவர் கர்நாடகாவிலிருந்து மாநிலங்களவை வழியாக அப்பதவியை பெற்றார். தமிழகத்தை பூர்வீகமாக கொண்ட ஜெய்சங்கரும் அமைச்சரவையில் இடம்பெற்றார். இந்த சூழலில் இம்முறை தமிழகத்திலிருந்து எத்தனை நபர்கள் மத்திய அமைச்சரவையில் இடம்பெறுவார்கள் என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் சேஷகிரி. This is more than legacy. This is a source of inspiration, sharing the journey of discovery. PSN College of Engineering and Technology.